இது அற்புதமான தலைவர்கள். 12 ஆண்டுகள்ல கஷ்டத்துல இருந்து கன்னியாகுமரி பிஜேபியோட 3 டேர்ம்கள் பிஜேபிக்கு 90% தலித் தலைவர்கள் பலியானாங்க. விலை போகாத ஒரே தலைவர் திரும்பவும். இன்னைக்கு அவரை ஓரம் கட்டிட்டு தேமுதிக உலகத்துல என்ன அரசியல் மிகப்பெரிய சருக்கள் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை. என்னால் அதை ஜீரணிக்க முடியும். திருமாவளவன் ஒரு அற்புதமான தலைவர். இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழல்ல பாருங்க, லெப்ட் கூட வந்து உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் நெருக்கடிகள், தலித் நெருக்கடிகள் பிஜேபியோட போவேன் அதை மீறி அவர் நிக்கிறாருங்க, சாலிடா நிக்கிறார். எத்தனை தடவை தோத்தாலும் அவர் திமுக தான் இருப்பாரு. திமுக பிஜேபி எதிர்க்கிறது. இன்னைக்கு நீங்க வெளியில இருந்து ஒருத்தர் யாரு தேர்தல் அணி மாறுற ஒரே நேரத்துல 3 பேரோட பேசுறேன். சரி, வாக்கு வங்கியில பார்த்தாலும் 0.43 தான். அந்த கட்சியை கொண்டு இத்தனை நாள் உங்க கூட இருந்தவங்களுக்கு மேல அவங்களை உட்கார வச்சு ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்க. இந்த அரசியலுக்கு என்ன பேர்? அப்ப நாளைக்கு இதை செய்யக்கூடிய திமுக பிஜேபியோடயும் போவோம். கடந்த காலத்துல போனவங்க 4 ஆண்டுகள் பிஜேபியோட இருந்தவங்க. அப்ப இன்னைக்கு பவன் கல்யாணம் பேசுறாரு, விஜய் என்டிஆர் போறாருன்னா நமக்கு தெரியாது. ஜெயலலிதா போகாம இருக்கு. These are all very dicey issues. நமக்கு தெரியாது. தப்புல பேசுறாங்க, என்னென்னமோ செய்திகள்லாம் கொஞ்சம் மதியத்துல இருந்து பேசக்கூடியவங்கலாம் பேசுறது ஒன்னதான் சொல்றாங்க. பட் 11th hourல அது கொலாப்ஸ் கூட ஆகும். பல்வேறு காரணங்கள் உள்ள இருக்க இன்னர் வெப் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. சுழலுக்குள்ள சுழல் எடுத்துக்கிட்டே இருக்கு. விஷ வலையது அது எப்படியோ போய் முடியும். ஒண்ணுமே இல்லாம விஜய் முடிவு எடுக்க முடியாம தனியாக நின்று தன்மானதை வந்து டெபாசிட் காலியாக கூட போகலாம். நமக்கு தெரியாது. அல்லது ஒரு என்டிஏக்கும் போகலாம். நமக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ். நான் சொல்றது என்னன்னா, இதுதான் உங்க இவ்வளவு நாள் கட்டி காத்தது திமுகவே வந்து பலியாகும் போது, at the end of the day, if you are in electoral politics, nothing succeeds like success. எனக்கு வெற்றி வேணும், விக்டரி வேணும். ஒன்லி யார்ட்ஸ்டிக் இஸ் whether I can win. அதை எது என்ஷூர் பண்ணதான் நாங்க போயிட்டு போறேன். அவர் பண்ண ஒரே தப்பு நான் தான் திரும்பவும் சொல்றேன். திமுகவை எதிர்க்கணும்.